அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இன்ஸ்பெக்டர், ஜேஇ, ஏஇ, பிளானிங் இன்ஜினியர் அந்த மாதிரி பல பதவிகளுக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது. அதனுடைய ஒர்க்கு அவங்களுடைய எந்த மாதிரி ப்ரமோஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த நம்ம வீடியோ போடுறது பழைய ஜியோ வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ரீசண்டாக அப்லோடு பண்ண ஜியோவை வச்சு அதிலேருந்து இது எவ்வளோ தூரம் ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட் இது பார்த்திங்கன்னா 2022 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இது வெளியே வந்திருக்கு. அதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அதான் நமக்கு இப்போ DANMAWSன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன அதுக்கு ப்ரமோஷன் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக. அதில் நீங்கள் மிக முக்கியமாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்து இன்ஜினியரிங் சர்வீசஸ்ஸு, அப்புறம் தமிழ்நாடு டவுன் பஞ்சாயத்து இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ். இந்த ரூலில் தான் இது இதாகுது. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பதவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிரிவு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது கீழேருந்து மேலே போனோம்னா ஃபஸ்ட்டு ஏஇ, அடுத்து ஏடபிள்இ, அடுத்து டபிள்இ, அடுத்து எஸ்இ. ஏஇனா உங்களுக்கு தெரியும், அசிஸ்டண்ட் இன்ஜினியர், அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அடுத்து சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர். இந்த 4 விதமான பதவிகள் இதில் மிகப்பெரிய ஹையஸ்ட் போஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பதவிகளுக்கு எந்த மாதிரி போகணும் அப்படின்னா, கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியருக்கு இஇலேருந்து ப்ரமோஷனில் போவாங்க. இஇக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணவங்க ப்ரமோஷனில் போவாங்க. அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் யார் போவாங்க அப்படின்னா, ஏஇயாக ஒர்க் பண்ணவங்க ப்ரமோஷனில் போவாங்க. அப்போ ஏஇ எப்படி வருவாங்க அப்படின்னா, அவங்க 2 விதமான இதில் வருவாங்க. ஒன்று டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடக்கிற எக்ஸாம் மூலமாக வருவாங்க. டிஎன்பிஎஸ்சி இல்லை அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டே தனியாக கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வைப்பாங்க, அதில் வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜேஇயாக ஒர்க் பண்ணவங்க அவங்களுடைய ப்ரமோஷனில் இந்த மாதிரி ரேஷியோ மூலமாக வருவாங்க. 3:1 ரேஷியோவில், அதாவது 3 போஸ்ட்டு டிஎன் இந்த மாதிரி எக்ஸாமில் வச்சு வந்தாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் இந்த மாதிரி ப்ரமோஷனில் போடக்கூடியது தான் இது. ஸோ இது சிவிலு, மெக்கானிக்கலு, ட்ரிபிள் இ 3க்கும் பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஷியோ படி தான் போடுறாங்க. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வரக்கூடியவங்களும் ஏஇயாக வருவாங்க, ப்ரமோஷன் மூலமாக வரவங்களும் ஏஇயாக வருவாங்க. இதுக்கு யார் ஹெட்டு அப்படின்னா கமிஷனர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து தான் இதுக்கு ஹெட்டு. ஸோ அதனுடைய யூனிட் என்ன ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஏஜ் இருக்குது, அது எல்லாமே தகுதியெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உள்ள காமன் ரூல்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்தது யார் எந்தெந்த போஸ்டிங் எப்போ வருவாங்கன்னு. இப்போ பார்க்குறது என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கும்போது, ஏஇயாக இருக்கிறவங்க பிஇயில் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு சிவிலு, எலக்ட்ரிக்கலு இந்த மாதிரி முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஇ சிவிலில் அல்லது மெக்கானிக்கல் அல்லது பிடெக் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி முடிச்சுட்டு அதில் அவங்க ஜேஇயாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பிஇ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏஇயாக ப்ரமோட் ஆகலாம். இல்லை டைரெக்டாக எக்ஸாம் எழுதி ஏஇயாக வரவங்களும் இருக்கலாம். அதாவது டிப்ளமோ முடித்து ஒருத்தர் ஜேஇயாக இருப்பாங்க, அவங்க பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அவங்க ஏஇ ஆகலாம்.
ஸோ ஜேஇக்கு வந்து பிஇ கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் ஜேஇயாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பிஇ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஇக்கு அவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஇ லெவலில் 5 இயர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிஇ முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து ஏஇஇ கேடரில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்மக்கூடிய ஹையஸ்ட் போஸ்ட்டான எஸ்இக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஇஇ அதாவது ஏஇயில் இருந்து இஇயாக வந்து ப்ரமோட் ஆகி அந்த இஇயிலேருந்து 2 இயர்ஸுக்கு குறையாமல் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணியிருந்தால் ப்ரமோஷனில் அவங்க வந்து சூப்பர் இன்ஜினியர் வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 2 இயர் ஒர்க் பண்ணோடனே வருமானம் அப்படிலாம் கிடையாது. அங்கே வேக்கண்ட் இருக்கணும். 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் அவர் வந்து ஏஇ ஆயிடுவாரா அப்படிலாம் இல்லை. அவர் ஒர்க் பண்ணி முடிக்கிற காலகட்டங்களில் அங்கே வேக்கண்ட் இருந்தால் மட்டும்தான் அவர் அடுத்த ப்ரமோஷனு போக முடியும். ஸோ இதுக்கு என்ன ப்ரொபேஷன் பீரியடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருப்பாங்க. 2 இயர்ஸ் வந்து ஒரு இதுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியடு. ஸோ ப்ரொபேஷன் பீரியடு கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்க அடுத்த இதுக்கு போக முடியும். ஸோ அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளேயே அவங்க எல்லா எக்ஸாமையும் வந்து அவங்க பாஸ் ஆகிடணும். இது வந்து ஒரு முக்கியமானது. ஸோ என்னென்ன எக்ஸாம்லாம் அவங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇயா வந்து டேரக்ட் உள்ளே வரவங்க அக்கௌண்ட் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பாஸ் ஆகிருக்கணும். அந்த டெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில் ஆகியிருந்தால் மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து திரும்ப அந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் ஆகிடணும். இதுதான் வந்து என்னுடைய ரூல்ஸு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் ப்ரமோஷன் ஆகட்டும் அதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ அடுத்த கடலில் உள்ள போஸ்ட்டு ஜேஇ ஓவர்சீ டிராஃப்ட்ஸ்மேன் ஒர்க் இன்ஸ்பெக்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇக்கு வந்து இந்த ஜேஇ ஓவர்சீர் அப்புறம் தென் ஒர்க் இன்ஸ்பெக்டர். நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த ஜேஇ யார் வருவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவர்சீர் டிராஃப்ட்ஸ்மேனாக ப்ரமோஷனில் வரவங்க வருவாங்க. ஓவர்சீர் எப்படி வருவாங்க அப்படின்னா அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா ஒர்க் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுறவங்க ப்ரமோஷனில் வந்து ஓவர்சீர் ஆகலாம். ஓவர்சீராக ஒர்க் பண்ணுறவங்க ப்ரமோஷனில் ஜேஇ ஆகலாம். ஜேஇயாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து பிஇ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏஇ ஆகலாம் ப்ரமோஷனில். ஏஇயாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த 5 இயர்ஸ் குறையாமல் அந்த ஏஇ கேரில் ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்க ஏடபிள்யூஇ ஆகலாம். அடுத்து ஏடபிள்யூக்கு அப்புறம் அவங்க இஇ ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க எஸ்இ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் அது வந்து எந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஓவர்சீராக வரவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லையும் எடுப்பாங்க. இல்லாட்டினா ஒர்க் இன்ஸ்பெக்டராக வரவங்கள ப்ரமோஷனில் ஆள் எடுப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது 5:1 ரேஷியோவில் எடுப்பாங்க. அப்போ 5:1ங்கிறது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரில் வரவங்களுக்கும், அதாவது யாராகுன்னா இந்த மாதிரி ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேடு 1 கிரேடு 2 அதுலேருந்து வரவங்களுக்கும் இந்த மாதிரி 5:1 ஒரு ரேஷியோவில் வந்து அங்கே உள்ளே வருவாங்க. ஸோ இந்த ஸ்கில் அசிஸ்டன்ட் 1 ஸ்கில் அசிஸ்டன்ட் 2ங்கிறது நான் பழைய ஜியோவில் நான் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் அதில் வருவாங்க அப்படின்னு. ஸோ ஒர்க் இன்ஸ்பெக்டராக டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் வரவங்க ப்ரமோஷனில் வந்து ஓவர்சீர் ஆகலாம். அப்படி ஓவர்சீராக வரும்போது ஓவர்சீரும் டைரெக்டாக எக்ஸாம்ஸ் எடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டராக வரும்போது 5:1 கொடுப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடபிள்யூஏ வச்சுங்களேன். பிடபிள்யூஏயில் டிஏவிலேருந்து ஜேஇயா வந்து ஏஇயா வருவாங்க. அது ஒரு தனி இருக்குது. அப்புறம் ஜேடிஓவிலேருந்து ப்ரமோஷனில் ஏஇ ஆவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஓவர்சீலேருந்து ஏஇ ஆவாங்க. அப்போ 3 ப்ரமோஷன்னா ஒன்றும் இல்லை. ஜேடிஓவிலேருந்து ஏஇ ஆகிறவங்க, டிஏலேருந்து ஜேஇ ஆகி தென் ஏஇ ஆகிறவங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவில் தான் வந்து எடுப்பாங்க. அதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஜேஇயாக இருந்தால் அவங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அல்லது
டிராஃப்ட்ஸ்மேனாக ஓவர்சீராக வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து இந்த ஜேஇக்கு வந்து தகுதி. ஓவர்சீரான தகுதி அப்படின்னா அவங்க கட்டாயம் மஸ்ட் பாசஸ் கட்டாயமாக டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கணும். அந்த டிப்ளமோ சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக அவங்க முடிச்சிருக்கணும். இது டேட் ரெக்ரூட்மெண்ட்னாலும் சரி ப்ரமோஷன்னாலும் கண்டிப்பாக அவங்க மஸ்ட்டு பாஸ் டிப்ளமோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ப்ரமோஷனில் வர மாதிரி இருந்தால் அவங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் கேடரில் 5 இயர்ஸ் குறையாமல் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ 5 இயர்ஸ் ஒர்க் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஓவர்சீருக்கு எலிஜிபிள். ஓவர்சீராக வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஜேஇக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இது. அப்போ வந்து 5 இயர்ஸாக ஒர்க் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணால் அவங்க ஓவர்சீர் ஆகலாம். ஓவர்சீராக வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரமோஷனில் வந்து அவங்க ஜேஇ ஆகலாம். ஜேஇயாக வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 3 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஏஇ ஆகலாம். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த ரூல்ஸில் உள்ள ஆர்டர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டீட்டெயில்டு இந்த ஜியோவில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிக முக்கியமானது நம்மளுடைய இந்த லோயஸ்ட்டு கேடரான ஒர்க் இன்ஸ்பெக்டர். இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கும் மஸ்ட்டு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ளே வராங்க. ப்ரமோஷனில் யாரும் ஒர்க் இன்ஸ்பெக்டராக வரதில்லை, டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக உள்ளே வராங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட பிரிவுகளில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த போஸ்டிங்க்கான ஓவர்சீர் ஆக முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒர்க் இன்ஸ்பெக்டர், ஓவர்சீர், ஜேஇ, ஏஇ, ஏடபிள்இ, டபிள்இ, எஸ்இ. அப்போ ஒருத்தர் ஒர்க் இன்ஸ்பெக்டராக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் குறைந்தது 5 வருஷம் அவர் வந்து குறையாமல் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் ப்ரமோஷனில் ஓவர்சீர் ஆகலாம். ஓவர்சீராக வந்து அவர் டிப்ளமோ சிவிலோ மெக்கானிக்கலோ அது மாதிரி முடித்து ஓவர்சீர் கேடரில் 3 வருடங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து ஜேஇ ஆகலாம். ஜேஇயாக அவர் 5 இயர்ஸ் குறையாமல் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து ஏஇ ஆகலாம். அது பிறகு நார்மலாக உள்ளது தான் அசிஸ்டண்ட் இன்ஜினியர், அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சூப்பரண்டிங் இன்ஜினியர். இதுதான் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹோல் இது. இல்லை ஸ்கில் அசிஸ்டன்ட் கிரேடு 1 கிரேடு 2 அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸாம் வைக்கலை. அவங்க டிஎன்பிஎஸ்சில் வைக்கக்கூடிய எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அப்புறம் ஏஇ சிவில், ஏஇ மெக்கானிக்கல், ஏஇ எலக்ட்ரிக்கல், அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், ஓவர்சீர், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிஓவில் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்டில் என்ன போட்டிருக்காங்களோ நம்ம அதை தான் இங்கே நம்ம வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பழைய கெஜெட்டில் உள்ள டீட்டெயில்டு. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண கெஜெட்டில் உள்ள டீட்டெயில்டு. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாரு, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்ன. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் அசிஸ்டன்ட் கிரேட்லாம் 1 வரும். அதில் வந்து கிரேடு 1 கிரேட் 2 இதில் வந்து டேட்டா என்ன பண்ணுறாங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர்லேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது உதவும். இதே மாதிரி ஜேடிஓவுடைய ஒர்க்கு இதையும் ப்ரமோஷனும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி இதில் நம்ம கிடச்சோடனே நம்ம அதையும் நம்ம ஆஃபீஸில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு டவுட்னா கேளுங்க, கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.